பூசம் நட்சத்திரம் பிறப்பின் ரகசியம், வாழ்நாள் கர்மா, குணாதிசயங்கள் மற்றும் 2026ஆம் ஆண்டு மகா ராஜயோக பலன்கள் குறித்த விரிவான அறிக்கை. விண்வெளியில் உள்ள 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரமாகவும் நட்சத்திரங்களின் அரசன் என்றும் போற்றப்படுவது பூசம் நட்சத்திரம் ஆகும். இது காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடக ராசியில் முழுமையாக அமைய பெற்றுள்ளது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி உச்சம் பெறும் இடமாகவும் கர்மகாரன் சனி பகவானின் நட்சத்திரமாகவும் விளங்குவதால் இது ஆன்மீகம் மற்றும் தியாகத்திற்கு பெயர் பெற்றது. வணக்கம் நண்பர்களே, இது ஒளிபிறக்குது சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறப்பதே ஒரு ஆன்மாவின் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தின் முதல் குழந்தையாகவோ அல்லது மூத்த வாரிசாகவோ பிறக்க 90% வாய்ப்புள்ளது. இவர்கள் தங்களது முன்னோர்களின் ஆசையையும் அதே சமயம் அவர்கள் விட்டு சென்ற கர்ம சுமைகளையும் சுமந்து பிறக்கிறார்கள். ஒரு பூச நட்சத்திர ஆண் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அந்த தாய்க்கு ஒரு கரு சிதைவோ அல்லது கரு அழிவோ ஏற்பட்டிருக்கலாம். அந்த அழிந்த கருவின் கர்மாவையும் சேர்த்து தாங்கும் ஆற்றல் பூசத்திற்கு உண்டு என ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது. சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகியவற்றில் பிறப்பதற்கு இந்த ஜென்மத்திலேயே கர்ம வினைகள் தீர்க்கப்பட்டு மீண்டும் பிறவி இல்லாத முக்தி நிலை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பூசம் நட்சத்திரம் கடகத்தில் இருந்தாலும் இது பரதேசி யோகம் கொண்டது. அதாவது இவர்கள் தங்களது பிறந்த ஊரில் இருப்பதை விட வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வசதி வாய்ப்புகளுடன் ஜொலிப்பார்கள். பொதுவான குணாதிசயங்கள்: பூச நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் போது அமுல் பேபி போல மிக அழகாகவும் உருண்டையான முகத்துடனும் இருப்பார்கள். இவர்களுக்கு அகன்ற முகம், பெரிய கண்கள் மற்றும் பிரகாசமான தோற்றம் இருக்கும். 90% மக்கள் 4.5 அடி முதல் 5 அடி வரை உயரமும் வெண்மை அல்லது மாநிறமும் கொண்டிருப்பார்கள். கடகராசி என்பது தாய் வீடு என்பதால் இவர்கள் பாலினம் கடந்து அனைவரிடமும் ஒரு தாய் போன்ற அன்பையும் அரவணைப்பையும் காட்டுவார்கள். அடுத்தவர்களுக்கு பயன் தரும் வகையில் தங்களை நரிஷிங் செய்து கொள்வார்கள். இவர்களை ஆமை அல்லது நண்டுடன் ஒப்பிடலாம். இவர்களது செயல்பாடுகள் மெதுவாக இருந்தாலும் மிக நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இருப்பினும் இவர்களது மிகப்பெரிய பலவீனம் சோம்பேறித்தனம் ஆகும். இதனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தள்ளி போகலாம். சனி பகவான் நீதிக்கும் தர்மத்திற்கும் உரியவர் என்பதால் இவர்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பார்கள். பொய் சொல்ல தெரியாதவர்கள். ஒருவேளை சொன்னாலும் உடனடியாக தனது முகபாவனையால் மாட்டிக்கொள்வார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். எதுவுமே இவர்களுக்கு ஆரம்பத்தில் எளிதாக கிடைப்பதில்லை. போராட்டத்திற்கு பிறகே வெற்றி கிடைக்கும். பொருத்தமான துறைகள்: இவர்கள் மருத்துவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை மற்றும் அரசியலில் சிறப்பாக செயல்படுவார்கள். இவர்களில் பலர் IAS, IPS அதிகாரிகள் மற்றும் சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். உணவு மற்றும் நீர் தொழில்கள்: பால் பண்ணை, உணவு விடுதிகள், ஏற்றுமதி இறக்குமதி, மெரைன் இன்ஜினியரிங் மற்றும் கப்பல் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு ராஜயோகத்தை தரும். அரசியல் யோகம்: கடகராசி அரசியலுக்கு ஏற்றது என்பதால் பூச நட்சத்திரக்காரர்கள் அரசியலில் பெரிய அந்தஸ்தை பெறுவார்கள். ஸ்கில் டெக்னீஷியன்கள்: இவர்கள் மெக்கானிக்கல் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக மிகுந்த திறமைசாலிகள். எந்த ஒரு கடினமான கருவியையும் எளிதில் சரி செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை: இவர்கள் அதீத பாசம் கொண்டவர்கள். குறிப்பாக அம்மா பிள்ளை என்ற பெயரிடுப்பார்கள். சந்திரன் சனி சேர்க்கையால் இவர்களுக்கு திருமணத்தில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். இதனால் இவர்கள் சில நேரங்களில் திருமண வாழ்க்கையை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படலாம். இவர்கள் தங்களது துணைக்கு ஒரு தாய் போன்ற அரவணைப்பை தருவார்கள். இருப்பினும் இவர்களது அதீத பொசசிவ்னஸ் காரணமாக துணைக்கும் இருவருக்கும் இடையே சில முரண்பாடுகள் வரலாம். இவர்களுக்கு கேது, செவ்வாய் மற்றும் ராகுவின் நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு ஏற்றவை. ஆனால் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பூராடம் மற்றும் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது. சந்திரன் மற்றும் சனியின் பாதிப்பால் பூச நட்சத்திரக்காரர்கள் பின்வரும் உடல்நல குறைபாடுகளை சந்திக்கலாம். லிவர் பாதிப்புகள்: இவர்களுக்கு லிவர் சம்பந்தமான நோய்கள், ஃபேட்டி லிவர் மற்றும் ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் பருமன்: இவர்கள் 30 வயதிற்கு பிறகு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாடு அவசியம்.
வைட்டமின் குறைபாடு. சூரிய ஒளி படாத வேளைகளில் இருப்பதால் வைட்டமின் D3 குறைபாடு அடிக்கடி தலைவலி மற்றும் நரம்பு சுருட்டல் ஏற்படலாம். மன அழுத்தம். சந்திரன் மனதை ஆளுவதால் அடிக்கடி தேவையற்ற கவலைகளால் மன அழுத்தம் மற்றும் நகத்தை கடிக்கும் பழக்கம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வின் பொற்காலமாக அமைய போகிறது. இந்த ஆண்டில் இவர்களுக்கு பெரிய அந்தஸ்து, கௌரவம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய தொழிலை தொடங்க இதுவே மிக சரியான காலம். அரசியலில் நுழைய விரும்புபவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் இது மாபெரும் வெற்றியை தரும் ஆண்டாகும். புதிய வீடு கட்டும் யோகம், தங்கம் வாங்கும் யோகம் மற்றும் சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். எச்சரிக்கை: ஆகஸ்ட் 2026இல் நட்சத்திரநாதன் வக்கரம் பெறுவதால் பேச்சு மற்றும் செயலில் நிதானம் தேவை. பெண்கள் மற்றும் பண விவகாரங்களில் ஏமாறாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வாழ்நாள் தசா புத்தி பலன்கள். சனி தசை. ஆரம்ப காலத்தில் குடும்பத்தில் போராட்டங்கள் அல்லது தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கலாம். புதன் தசை. இது இவர்களது அறிவுத்திறனை வளர்க்கும் காலம். கல்வி ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கேது தசை. இந்த தசை இவர்களுக்கு உலகியல் ஞானத்தையும் ஆன்மீக பக்குவத்தையும் தரும். சிலருக்கு திருமண வாழ்வில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். சுக்கிர தசை. இது இவர்களது வாழ்வின் வசந்த காலம். குழந்தைகளால் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் புகழ் தேடி வரும். நட்சத்திர பாத பலன்கள். 1ஆம் பாதம் சிம்மம். கடினமான மனம் கொண்டவர்கள், ஆளுமை திறன் மிக்கவர்கள். 2ஆம் பாதம் கன்னி. கல்வியில் சிறந்தவர்கள், நிதானமானவர்கள். 3ஆம் பாதம் துலாம். கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள், வசதியான வாழ்க்கை அமையும். 4ஆம் பாதம் விருச்சிகம். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், போராட்டங்களுக்கு பின் வெற்றி பெறுவார்கள். வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த வள்ளலார் வழிபாடு இவர்களுக்கு பேரருளை தரும். மேலும் கமலமுனி சித்தரை வழிபடுவது கர்ம வினைகளை குறைக்கும். தைப்பூச நாயகன் முருகனை வழிபடுவதும் வீட்டில் வெள்ளி வேல் வைத்து பூஜிப்பதும் தடைகளை நீக்கும். ஹம்கம் பூகய நட்சத்திராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது சிறந்தது. பசுக்களுக்கு அகத்திய கீரை அல்லது பழங்கள் வழங்குவதும் ஆடுகளுக்கு உணவு அளிப்பதும் மிக சிறந்த பரிகாரமாகும். அரச மரத்தை நட்டு பராமரிப்பது அல்லது அரச மரத்தடியில் தியானம் செய்வது இவர்களுக்கு மன அமைதியையும் பெரும் வளர்ச்சியையும் தரும். இவர்களுக்கு நீலம், கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டத்தை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தியாகம் மற்றும் அன்பின் சின்னங்கள். இவர்கள் தனது சோம்பேறித்தனத்தை விடுத்து 2026ஆம் ஆண்டின் பொற்காலத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எட்டாத உயரமே இல்லை. நேர்மையும் உழைப்பும் இவர்களது கவசமாக இருக்கும்போது வெற்றி தேடி வரும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.